இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இருதரப்பு வாதங்களின் அடிப்படையில் ஏசிபி முத்துச்செல்வன் கொடுத்த அறிக்கையின்படி சாருவின் மரணத்திற்கும் அரியை கொலை செய்ததையும் குற்றவாளியான லிங்கம் குற்றத்தை ஒத்துக்கொண்டதின் அடிப்படையிலும் லிங்கம் குற்றவாளி என்று நிரூபணமாகிறது. அது மட்டும் இல்லாமல் லிங்கத்தின் மகளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முயன்ற ரகுராம் மற்றும் சீனு மேலேயே கொலைப்பழியை போட்டு அவர்களை கொலை குற்றவாளிகளாக ஆக்க முயன்றதையும் ஒரு குற்றமாகவே எடுத்துக்கொண்டு இந்த கொலை பாதகத்தை செய்த லிங்கத்திற்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கின்றேன். பொறுப்பான பதவியில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் கதிரேசனும் டாக்டர் மகேஷும் குற்றவாளிக்கு உதவியாக இருந்து குற்றவாளியிடமே பணம் பெற்றுக்கொண்டு தன் கடமையை செய்ய தவறியதற்கு அவர்கள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிடுகின்றேன். அத்தோடு இருவருக்கும் 6 மாத சிறை தண்டனை தலா ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கின்றேன். ரகுராம் சீனு இருவரும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபணமானதால் அவர்கள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கின்றேன். இந்த வழக்கை நேர்மையுடனும் தீவிரத்துடனும் விசாரித்து உண்மையான குற்றவாளியை அடையாளம் காட்டிய ஏசிபி முத்துச்செல்வன் அவர்களை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. நேர்மையாக வாதாடிய அபிமன்யுவையும் இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. இத்துடன் இந்த வழக்கு முடிவுக்கு வருகிறது.